அகரம் கற்றுத்தந்த அன்னை போல அனுபவங்கள் கற்றுத்தந்த ஆசான்தான் பழமொழிகள். பழமொழிகள் காலம் மாறினாலும் கருத்து மாறாதவை. எனவே அவற்றை புரிந்து பயன்படுத்தினால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்பதை பற்றி பேச வருகிறார்கள் எம் பள்ளியின் தமிழ் பேசும் தலைமுறையினர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நமது பள்ளியில் 24வது ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆண்டு விழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, மாணவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் தனித்துவமான திறமைகளை போற்றி கொண்டாடும் ஒரு உன்னத திருநாள். இவ்விழாவில் மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து வாய்ப்பளித்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த பயிற்சியும் கொடுத்து ஆடல் கலை, பரதக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை, நாடகக்கலை என அனைத்து கலைகளிலும் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் நடைபெற்று வரும் வேளையில் மாணவர்களின் பேச்சுக்களையும் மனன சக்தியையும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த 4 வருடங்களாக தமிழ் பேசும் தலைமுறை என்ற நிகழ்ச்சியை எம் பள்ளி நடத்தி வருகிறது. கல்வி திறனுக்கும் கலை திறனுக்கும் சம பங்களித்து எமது மாணவிகள் குரல் ஒளிப்பதிவு ஏதும் செய்யாமல் நேரடியாகவே இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். மாணவர்களின் திறமைகள் தடையின்றி முழுமையாக வெளிப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு பார்வையாளர்களாகிய உங்களிடமும் உள்ளது. சிறந்த பேச்சாளராக மாறுவதை விட சிறந்த கேட்பாளராக இருப்பது மிகவும் அவசியம். எனவே மதிப்பிற்குரிய பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெற அமைதியாக இருந்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் உங்களிடம் வேண்டுகோளோடு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பணிவோடு கேட்டுக்கொண்டு அரங்கில் அமைதி காத்து மாணவர்களுக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகையே தன் உறவாக பார்த்த உன்னத மண் நம் மண். வீரத்தையும் காதலையும் நரம்புகளிலும் விவேகத்தையும் பண்பாட்டையும் இரத்தத்திலும் கலந்த பாட்டன்களின் பேர பிள்ளைகள் நாங்கள். என் பெயர் சாதிகா ஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். வினையே ஆடவர்க்கு உயிரே என்று உழைப்பை போற்றி வாழ்க்கை ஒரு அழகான ஓவியமாக வாழ்ந்து காட்டிய தமிழினத்தின் தமிழ் வாரிசுகள் நாங்கள். என் பெயர் மிதுலா ஹரிநாத். நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயின்று வருகிறேன். அறிவு செறிவும் அறநெறியும் கொண்ட அன்பான நெஞ்சங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லிடலாமே. இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு மூத்தோர் முதுமொழி. இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல மிதுலா, தலைமுறைகளாக நம்ம ரத்தத்தில் ஊறிய வாழ்வியல் நெறிகள். அதாவது சுட்ட பழத்துக்கு சுவை அதிகம், நம்ம முப்பாட்டன் சொன்ன பழமொழிகளுக்கு அர்த்தம் அதிகம். காலங்கள் மாறினாலும் காவியங்கள் மாறாது, தமிழன் நெஞ்சில் வாழும் பழமொழி என்றும் தோற்காது. அடடா, ஆரம்பமே கவிதையால அதிரடி பண்ணிட்டீங்க சாதிகா. ஆனா இந்த பழமொழிகளுக்கெல்லாம் எங்கிருந்து அடித்தளம் கிடைத்தது? சும்மா பேச்சு வழக்கில் உருவானதா இது? இங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தமிழனுடைய மூத்த இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே பழமொழியை முது சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ முது சொல்னு சொன்ன உடனே எனக்கு தொல்காப்பியருக்குரிய நூற்பா நினைவுக்கு வந்து விட்டது. நுண்மையும் சுருக்கமும் ஒளிவுடைமையும் எண்மையும் என்றுவை விளங்க தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது நுதலிய முதுமொழி என்ப. அதாவது சுருக்கமாகவும் நுட்பமாகவும் தெளிவாகவும் அர்த்தத்தோடு வருவதைத்தான் முது சொல் என்கிறார் தொல்காப்பியர். இதுதான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க பழமொழிகள். நான் சொல்வது சரிதானே சாதிகா? அபாரம் மிதுலா. தொல்காப்பியம் பழமொழிகளுக்கு விதி வகுத்து கொடுக்கிறது என்றால் புறநானூறு அந்த விதிகளுக்கும் ஏற்ற மாதிரி பல 100 பொன்மொழிகளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் நமக்கு வாரி வழங்கியிருக்கிறது. ஓ, இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற புறநானூற்று வரி இன்றைக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்ற பழமொழியா மாறியிருக்கிறது. தொல்காப்பியம்
புறநானூறு இவை மட்டுமில்லாமல் நம்ம பாட்டி வடை சுட்ட கதையில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் பழமொழிகள் நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. உலகமே வியந்து பார்க்குற நம் தமிழ் இலக்கிய ஆவணங்களான தொல்காப்பியத்தின் இலக்கணமும் புறநானூற்றின் இலக்கிய வரிகளும் இன்றைய மக்களின் நாவுகளில் பழமொழிகளாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இலக்கியம் என்பதோ அறிஞர்கள் காட்டிய வழி, பழமொழி என்பதோ சாமானிய மக்களின் அனுபவ மொழி. இதை ஒரு கவிதையின் மூலம் சொல்லலாமே. ஏட்டுக்கல்வியில் தொல்காப்பியம் வழிகாட்டும், நாட்டுப்புற கல்வியில் பழமொழிகள் கை காட்டும், வீரத்தின் போர்க்களத்தில் புறநானூறு பேசும், விவேகத்தின் வாழ்வினில் பழமொழிகள் மனம் வீசும். நீ பழமொழியை பற்றி ஒரு கவிதை கூறினாய். நான் பழமொழியால் ஆன ஒரு கவிதை கூறட்டுமா? நிச்சயமாக. ஆணைக்கும் அடிசருக்கும் என விழிப்புணர்வு தரும், அகத்தின் அழகை முகத்தில் காட்டி பக்குவம் தரும், உலகமே ஒரு குடும்பம் என பரந்த நெஞ்சம் தரும், நம் பாட்டன் சொன்ன பழமொழிகள் என்றும் வெற்றி தரும். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவத்தை சுருக்கமாக சொல்லித்தரும் அரிய பொக்கிஷம்தான் பழமொழிகள். ஆனால் அவற்றின் உண்மையான பொருளை அறியாமல் பலர் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் பார்த்தால் பழமொழி என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு மட்டுமல்ல சாதிகா, பல தலைமுறைகள் வாழ்ந்து கண்ட அனுபவத்தின் சுருக்கம். ஆயிரம் நவீன தத்துவங்களை இந்த நவீன உலகத்துல பேசினாலும் நம்ம பாட்டன் பூட்டன் சொன்ன பழமொழிகளுக்கு ஈடாகாதே. நெல் குத்தேடம் உண்டு நாய் குறைக்க நேரமில்லை என்று ஓயாமல் உழைக்கும் இந்த அவசர உலகத்தில் மனிதன் எதனை நோக்கி ஓடுகிறான் என்று தெரியாமல் தடுமாறும் பொழுது அவனுக்கு நல்வழி காட்டும் நங்கூரம் தான் நம் பாட்டன் சொன்ன பழமொழிகள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழியும் அவர்கள் காட்டிய பழமையான வழியும் தான் இன்றைய புதுமை வாழ்க்கைக்கு அச்சாணி. அடி நாக்குல நஞ்சும் நுடி நாக்குல அமுதமும் கொண்டு இந்த அவசர உலகத்துல பழமையோட அருமை தெரியாம போயிடுச்சு. ஆழம் தெரியாம கால விடாத பதறிய காரியம் சிதறுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய புதிய உலகம் எல்லாத்துலயும் அவசரப்பட்டு விழுந்துட்டு அப்புறம் வருத்தப்படுகிறார்கள். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று எதற்கும் துணிந்த நெறிமுறையோடு வாழ்ந்த காலம் அது நம் பாட்டன் வாழ்ந்த காலம். ஆனா இன்றைக்கு நாகரீகம் பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யற மாதிரி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நிம்மதியும் தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தத்துவத்தை கற்றுக் கொடுத்ததே அனுபவம் நிறைந்த பழமொழிகள் தானே. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்ற பழமொழியை மட்டும் சொல்லிக்கிட்டு இன்னும் மரக்கலப்பை வச்சுக்கிட்டு இருந்தா நாடு எப்படி முன்னேறும்? காற்றுள்ள போதே தூற்றுக்கள் என்பார்கள். இன்னைக்கு இருக்கிற புதுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு உலகத்தோடு போட்டி போட வேண்டாமா? காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலனா ஊரோடு ஒத்து வாழாதவனு ஊர் பழித்தல்லவா பேசும். வெள்ளம் வரும் முன் அணை போட வேண்டும். புதுமை மருத்துவ வசதிகள் வந்ததால் தானே எத்தனையோ நோய்களை குணப்படுத்த முடிகிறது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா மனித ஆயுள் எப்படி நீடிக்கும்? சரி, இப்போ நம்ம ஒரு சில பழமொழிகளையும் அவற்றின் உண்மையான விளக்கத்தையும் பார்ப்போமா? பார்ப்போமே. 5ல் வளையாதது 50ல் வளையாது. இது ஒரு பழமொழியா மட்டும் பார்க்க கூடாது சாதிகா. சிறு வயது ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு வழிகாட்டியாகவே பார்க்க வேண்டும். சரி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இந்த பழமொழி உணர்த்தும் கருத்து என்ன? அதாவது நம்ம கோபப்படுற நேரத்துல நம்ம நிதானப்படுத்துகிற ஒரு மந்திர சொல். சரி, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன? தோல்வியால் சோர்ந்து போன மனிதனுக்கு ஆறுதல் தரும் ஒரு அருமருந்தான வார்த்தை. சரி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்வாங்களே, அப்படின்னா? அதாவது யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் மனிதர்களை மதிக்க வேண்டும். சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்களே, இந்த பழமொழி உணர்த்தும் கருத்து? வாய்ப்புகளை தவற விடாமல் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல. இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? ஆத்து தண்ணியில எதை தூக்கி போட்டாலும் எண்ணி போடணும், அதுதானே இதன் பொருள். இது தவறான கருத்து சாதிக்கா. அகத்தில் போட்டாலும் அளந்து போடணும். அகம் என்றால் நம்ம மனசு.
ஒரு விஷயத்த சும்மா மனப்பாடம் செஞ்சு படிச்சாலும் அதை சும்மா குருட்டுத்தனமா படிக்க கூடாது. அதோட அர்த்தத்தை அளந்து, அதாவது புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் அது மறக்காது. இதுதான் அந்த பழமொழியோட சரியான கருத்து. அடேங்கப்பா, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? சரி, விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்றாங்களே, அப்படின்னா? அதாவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா எத்தனை நாள் தங்க வேண்டும் என்ற இலக்கணத்தை சொல்கிறது இந்த பழமொழி. 4வது நாள் இருந்தால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை அவர்களே உணர்ந்து கிளம்பி விடுவார்கள். இதை குடும்ப அமைதியை காக்கும் அணு ஆயுதம் இந்த பழமொழி, அப்படியும் சொல்லலாம் அல்லவா? அப்படியும் சொல்லலாம். சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய முடியும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். முதலில் உடம்பை பார், பின்பு வேலையை பார் என்று எவ்வளவு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் நம் முன்னோர்கள். ஆரோக்கியமே பாக்கியம் என்பதை இதை விட அழகாக வேற யாரால் சொல்ல முடியும்? ஆமா, நீ இப்ப என்ன சொன்ன? சொரக்கால உப்பு இல்லைன்னு சொன்னேன். சரியா தான் சொல்லியிருக்க. சொரக்காய நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டா உப்பை நம்ம உடம்புல சேர்க்க விடாதான். அதனால உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சே. இப்படி எத்தனையோ பழமொழிகளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா காலம் பொன் போன்றதல்லவா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? காலத்தின் அருமையை உணர்ந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு சில பழமொழிகளை மட்டும் சொல்லிட்டு நம்ம உரைய முடிச்சுக்கலாம். சரி. கீரை வடை, ஆம வடை, ஓட்ட வடை, இப்ப நாங்க சொல்ல போறோம் சில சொல வடை. ஈட்டி எட்டின மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயுமா. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலேயா. பணம் என்றால் தினமும் வாய் திறக்குமா. பேராசை பெரும் நஷ்டமா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சா. எட்டா கணிக்கு கொட்டாவி விடக்கூடாது. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாடாதுல. ஏறு உழுற மாமனுக்கு எண்ணி வைக்கணுமா. சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைக்கணுமா. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழாம். தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயமா. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய கிணற்றடியில பார்த்தா பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கவே வேண்டாமா. வித்தார கள்ளி விறகடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட தச்சுச்சான். பூ உள்ள மங்கையாம் பொற்கொடியாம், போன இடமெல்லாம் தர்மடியாம். எட்டி எட்டி பார்த்தவளுக்கு 8 பணியாரமா, முட்டி தேய சுட்டவளுக்கு 3 பணியாரமா. இடி ஒரு பக்கம் இடிச்சா மழை ஒரு பக்கம் பெய்யுமா. ஏறு போட்டுறவ ஏமாளியா இருந்தா மாடு மாம முறை சொல்லுமா. பருக்க பதம் கேட்டுச்சான், 12 ரூபாய் சொகுசு கேட்டுச்சான். பாடி பாடி குத்துனாலும் பதில் அரிசி ஆயிடாதுல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா. குறைக்கிற நாய் கடிக்காதா. நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஒய்யார கொண்டையில தாழம்பூவா, உள்ளே இருக்குதான் ஈரும் வேணும். கும்பி கூழு கழுதுச்சான், கொண்ட பூவு கழுகுதான். இப்படி நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. பழமொழி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல மிதுலா, அது நம் வாழ்க்கையை செம்மையாக்கி வழிப்படுத்தும் ஆயுதம். பழமை என்பது மரத்தின் வேர் போன்றது, புதுமை என்பது அதில் பூக்கும் பூக்கள் போன்றது. வேரில்லாமல் மரமும் இல்லை, மலர்கள் இல்லாமல் அழகும் இல்லை. பழமொழியை மதிப்போம், பழந்தமிழை போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான உரை நிகழ்த்திய 2 தமிழ் மாணவர்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை ஊக்குவிப்போம்.